வெல்கம் டு டேஸ்டி ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நண்டு குழம்பு பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களும் செய்யும் விதத்தையும் இப்போ பார்க்கலாம். நான் இங்கே 1.5 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்திருக்கேன். 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்ல பழுத்த தக்காளி 1 எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம். இப்போ செய்யும் முறையை பார்க்கலாம். நான் பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தேங்காய், அது கூடவே பெப்பர், பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். நான் 1 நிமிஷத்துக்கிட்ட தாளிச்சிக்கிட்டேன். இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கி வந்துட்டு இப்போ இதை வேற ஒரு தட்டில் எடுத்து தனியாக வச்சுட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தை முடிஞ்ச வரைக்கும் நம்ம சின்னதாக நறுக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மசாலா பொடியையும் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவும் உப்பும் நல்லா வெங்காய தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ நண்டை சேர்த்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி இந்த மசாலா நண்டில் நல்லாவே கோட்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நண்டு மசாலையோட நல்லா கோட்டாயிடுச்சு. ஒரு 3 நிமிஷம் வேகிறதுக்காக நம்ம பாத்திரத்தை மூடி வைக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இப்போ அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா எதுவும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நண்டை கொஞ்சம் கிளறிக்கலாம். இப்போ வெங்காயத்தை அரைச்சி பேஸ்ட் பண்ணியாச்சு. அதை நண்டோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்ட் அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த நண்டோட சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாத்திரத்தை மூடி வச்சுட்டு குழம்பு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துட்டு அவ்வளவுதான்.
இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டு நண்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான நண்டு குழம்பு தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டேஸ்டி ஹோம் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.